என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. விஜயின் விடியல் ஆட்சி மக்களுக்கு விருப்பமானதா அல்லது விரோதமானதா? பாயாசம் பக்கத்து இலைக்கு பரிமாறுமா? தூய சக்தி அப்பனுக்கு துணை போனது ஏன்? கொள்ளைனா கொள்ள பகல் கொள்ளையால இருக்கு. நடுத்தர இளைஞர் ஒருவருக்கு ஒரு பை நிறைய பணம் கிடைக்குது. திக்கு தெரியாத காட்டில் திசை கிடைச்சா எப்படி இருக்குமோ அவனுக்கு அப்படி ஒரு அளவில்லா சந்தோஷம். அவன் இதை வச்சு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறான். அவன் யோசிக்கிறதுக்குள்ள ஆட்சியே முடிஞ்சிரும் போல. நிதானமாக யோசிச்சு அவன் நல்ல முடிவாக எடுத்திருக்க கூடாதா? நான் சொல்கிறது கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமாக தான் இருக்கும். இதை நான் முற்றிலும் முடிக்கும்போது இப்போ நடக்கிற ஆட்சி எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வாயிலாக விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மதுபான கடைக்கு தான் மவுசு அதிகமாச்சே, அந்த பிஸ்னஸ் பண்ணாதான் என்னன்னு சொல்லிட்டு அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு ஓகோன்னு அமோக விளைச்சல். ஆனால் ஓட்டு போட்ட மக்கள் தான் பாவம். விடிஞ்சா விடியலாட்சி வரும்னு நினைத்தார்கள். அதில் அவன் மண்ணள்ளி போட்டான். சரி, இந்த மதுபான கடைக்காரன் ஓரளவுக்கு மதுவிலை வச்சு விற்றானா பரவாயில்ல, அநியாயத்துக்கு வச்சு விற்றா ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இவன் அப்பனே இதுக்கு பரவாயில்ல போல. கொள்ளைனா கொள்ளை பகல் கொள்ளையாக இருக்கும் போலையே. பாட்டிலுக்கு 40 ரூபா வச்சு விற்றா என்னன்னு சொல்கிறது? இதில் சாதாரணமாகவே தமிழ்நாட்டிற்கு முந்தைய ஆட்சியில் மது வருமானம் ஆண்டுக்கு 48,344 கோடி வருது. அப்படி பார்த்தா மாதத்துக்கு 4,000 கோடி வருமானம் வருது. இப்போது புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேக அரசு எத்தனை கோடி ஈட்ட போகுதோ என்பதை நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. சரி, தேர்தல் வாக்குறுதி அறிவித்தீர்களே, அதுக்கு பயனுள்ளதாக இருக்குமோ? உங்கள் திட்டம் எல்லாம் இதன் மூலம் வரவேற்பு பெற்று மக்கள் மத்தியில் அடுத்த 5 ஆண்டுக்கு பிள்ளையார் சுழி போடுமோ என்றெல்லாம் பகல் கனவு காணும் உங்களை சொல்கிறார்கள் விஷயம் புரிந்தவர்கள். இதில் குறிப்பாக அப்பன் 10 ரூபா மனுஷனை சொல்லாமல் போனால் எப்படிங்க? அது நல்லா இருக்காது. ஊராமுட்டை அடுப்பில் உலை எரியுதோ இல்லையோ, இவன் வீட்டில் நிச்சயம் எரியும். இந்த எரிச்சலில் சாமானிய மக்கள் தான் எரிஞ்சு போகிறாங்க. இதுக்கு தாவேக அரசு தக்க பதிலடி கொடுக்குமா அல்லது பாயாசம் பக்கத்து இலைக்கு பரிமாறுமா? ஏனென்றால் கடந்த முந்தைய நிகழ்வு இப்படி பேச வைக்கிறது. தாவேக ஆட்சி ஏற்றவுடன் திமுக தீய சக்தியை தலைவர் சந்தித்தது ஏன்? தூய சக்தி அப்பனுக்கு துணை போனது ஏன்? சரி, இந்த 717 மதுபான கடையை மூட உத்தரவிட்ட விஜய் முழுமையாக மூணா என்ன? பெரிய திருட்டு செஞ்சாலும் திருட்டு தான், சின்ன திருட்டு செஞ்சாலும் திருட்டு தான். ஆக நீங்கள் செய்கிறது என்ன திருட்டுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இதில் இன்னொரு பாதிப்பு இருக்குது பிஸ்னஸ்மேன் அவர்களே. மதுபான கடையை மூடியாச்சு நல்லது, அவன் சந்து கடையை ஆரம்பித்தா என்ன பண்ணுவீங்கோ? அப்படியே நடந்தால் நாடே சாராயத்துக்கு அடிமையாக வேண்டிய சூழல் ஏற்படும் அல்லவா? ஆட்சி ஆரம்பித்த 20 நாட்கள் தான் ஆகுது. அதுக்குள்ளே தமிழ்நாட்டில் ஆரம்பம் முதல் இறுதி வரை அமோக ஊழல், குதிரை பேரம், மூடநம்பிக்கை உபயோகம், பாலியல், உயிர் பறிப்பு, கொள்ளை, இது பத்தாதுன்னு உங்கள் கட்சி நிர்வாகி பண்ணுற அட்டகாசம் இருக்குதே, ஓகோ. இது போன்ற தமிழகத்தில் நாள்தோறும் நடக்கக்கூடிய அட்டூழியங்களுக்கு பொறுப்பேற்க வேண்டாமா? ஊடகத்தை தான் நீங்கள் சந்திக்கவில்லை, அந்தந்த ஊரில் நடக்கும் அட்டூழியங்களுக்கு கடுமையான நடவடிக்கை வேண்டாமா என்று பொதுமக்கள் மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜயின் விடியலாட்சி மக்களுக்கு விருப்பமானதா அல்லது விரோதியானதா? இது பற்றி உங்கள் கருத்தை போகிற போக்கில் கமெண்டில் தட்டி விட்டு போங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.